ஸ்டான்லி மருத்துவமனையின் டீன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். நமக்கு 24 ஹவர்ஸ் பீடியாட்ரிக் ஆபரேஷன் டாக்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக கொஞ்சம் லோக்கலில் கன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணாங்க. அப்புறம் மோஷன் போகிற இது கூட டேமேஜாக இருக்கனால குடலை கொஞ்சம் எக்ஸ்டீரியஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 4:30 அந்த டைமில் பேபி கொஞ்சம் ரொம்ப சிக்காச்சு. அப்புறம் மார்னிங் 7 o'clock போல் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் பிரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 7:30க்கு நாங்கள் டெத்து டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ பேஷண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ பாடி என்ன சார் இல்லைங்க, அதுக்கு அந்த 2.5 வயசு குழந்தை தான். அந்த பெண்ணுறுப்பு இடம் எல்லாமே ஃபுல்லாவே நமக்கு இதாயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகி ஒரே ப்ளீடிங்கு. மோஷன் போற இடமும் அதே மாதிரி ப்ளீடிங்கு. பட் டாக்டர்ஸ் உடனே பார்த்து எக்ஸாமின் பண்ணது ஃபிராக்சர்ஸும் இருந்த மாதிரி தெரியல. பட் இந்த இன்ஜுரிஸ் சிவியரா இருந்ததுனால உடனே ரெசஸ்டேட் பண்ணிட்டு இது பண்ணியிருக்காங்க. நமக்கு சர்ஜரி கூட்டு போயிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் இதுக்குன்னே குழந்தைக்குன்ட்டு ஆப்ரேட் பண்ற டாக்டர்ஸ் போலீஸ் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸ் பார்த்தாங்க. கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ண ட்ரை பண்ணாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாமே கொடுத்துட்டு வென்டிலேஷன் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த மோஷன் போற இடம் டோட்டலா டேமேஜ் பண்ணால குடல் எக்ஸ்டீரியஸ் பண்ணுவாங்க. அது டெம்பரரியா குடலை வெளியே அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணியும் நமக்கு ஃபுல்லா ஐசியூ கேர்ல இருந்துட்டு கூட பாப்பா ரெக்கவர் ஆகல. சிவியர் பிளட் லாஸ் முதல்ல இருந்திருக்குது. ஏன்னா ஒரு 4-5 மணிக்கு நடந்திருக்குது. எங்க கிட்ட வந்த போதே 10:30 மணி ஆயிப்போச்சு. கும்மிடி பூண்டிக்கு ரெஃபர் பண்ணி இங்க வரப்போ இதாயிடுச்சு. ஸோ உடனே ரெசஸ்டேட் பண்ணி ஒரு 11 அதுக்குள்ளேயே நமக்கு சர்ஜரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ப்ரொசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நமக்கு அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கோலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, குடல் எக்ஸ்ரேஸ் எல்லாமே நமக்கு புரோட்டோகால் வைஸ் எல்லாமே நமக்கு பண்ணிருந்தோம். அதாவது இந்த மாரிபண்டன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது கண்ணை மூட்டிட்டு ஒரு ட்ரௌசியா இருந்து தட்டி ரொம்ப கில்ல அந்த மாதிரி பண்ணதான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். மற்றபடி இல்லை. அந்த பிளட் லாஸ் அந்த மாதிரி பெயின் அதுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா, ஒரு சிவியர் டேமேஜ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தது பாத்தீங்கன்னா இமீடியட்டா ரிசீவ் பண்ண உடனே அந்த லோக்கல் ஏரியாஸை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் உடனே கொடுத்துருக்காங்க, பேக்ட் ரெட் செல்ஸ். அப்புறம் கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் பிபி கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். இனோட்ரோப்ஸ் சொல்லுவோம், டோபாமின் டோபிட்டாமின் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் பிபி ரைஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்ஜரி எடுக்க முடியும். ஸோ பண்ணிட்டு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்துட்டு உடனே நமக்கு சர்ஜரிக்கு டேக் ஓவர் பண்ணோம். ஸோ லோக்கல் ஏரியாஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க முதல்ல. பண்ணிட்டு அந்த மோஷன் போகிற இடம் கொஞ்சம் பிளாக் ஆயிருந்ததுனால அந்த குடலை கொஞ்சம் எக்ஸ்ரேஸை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அதாவது நமக்கு சாப்பிட்டா கூட ஃபுட் அது வரை டைஜஷன் ஆகி வெளியே வர மாதிரி. இது நமக்கு நார்மல் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர். என்னங்க இல்ல வெளியே அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அந்த லோவர் இதுல மட்டும்தான், வேற மட்டும் தெரியல. ஏன்னா அவர் ரெகுலரா அப்பப்போ கூட்டு போய் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுக்குற ஆளாம். அவங்க இதுலயே உள்ள இருக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல யாரும் சொல்லல போல இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் நமக்கு இதுல என் பேர்ல தெரிஞ்சிருக்கு. இல்லங்க, அது ஒரு ஷாக் மாதிரி. அது அதாவது குழந்தைக்கு அதால ஒன்னும் சொல்ல பேச்சு தெரியாது. அந்த பிசிக்கல் வயலன்ஸ் ஒன்று, பிளட் லாஸ் ஒன்று, அது 2 தான் மேஜர் இஷ்யூஸா இருக்கும் நமக்கு. முடிஞ்சிருச்சுங்க. இல்ல முடிஞ்சிட்டு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு சப்மிட் பண்ணுவோம். இல்ல இப்போதான் முடிஞ்சது. நமக்கு முடிஞ்சே ஒரு என்ன சொல்ல ஒரு 1 hour முன்னாடி தான் முடிஞ்சிருக்கோம். 1.5 hours தான் முடிஞ்சிருக்கோம் நமக்கு. ஏன்னா இதுல எதுவும் வராது நமக்கு. இந்த கையில கொடுத்துருக்க டெத் ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுல நமக்கு அந்த இப்ப வராது. அது வந்த உடனே நாங்க அப்டேட் பண்ணுவோம். நாங்க கிட்ட தேங்க்யூ வெரி மச். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை டீன் அரவிந்த் செய்தியாளர்களை சந்தித்து திருவள்ளூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட குழந்தையின் உடற்கூறாய்வு நிறைவு பெற்றதாக தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ முறைகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை 7:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்ததாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.